டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஸோ டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு சிஸ்டமில் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து டெட்லாக் டிடெக்ஷன். அதாவது அக்கர் ஆனதை இருக்கா இல்லையா, டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெட்லாக் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது அந்த டாபிக். ஸோ டெட்லாக் டிடெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் தட் த டெட்லாக் எக்ஸிஸ்ட் அண்ட் ஐடென்டிஃபைங் த ப்ராசஸஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இன்வால்வ் இன் த டெட்லாக். அதாவது டெட்லாக் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த டெட்லாக் எக்ஸிஸ்ட். ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் டெட்லாக் வந்து அக்கர் ஆயிடுச்சா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், அந்த டெட்லாக்ல எந்தெந்த ப்ராசஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதும் தான் வந்து டெட்லாக் டிடெக்ஷன். ஸோ இந்த டிடெக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா அல்காரிதம் தான் வந்து என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம் வந்து அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமில் வந்து ரன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை அன்சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா, ஒரு ப்ராசஸ் வந்து சேஃபாக இருக்கா இல்லை அன்சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்றத வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா டெட்லாக் வந்து டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ த மெயின் டாஸ்க் ஆஃப் ஓஎஸ், ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஓஎஸ் கேன் டிடெக்ட் த டெட்லாக் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஸோ எப்படி வந்து அந்த ஓஎஸ் டெட்லாக்கை வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணும். ஸோ அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டிடெக்ஷனுடைய ஓவரால் டயக்ராம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்லாக் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து சிங்கிள் இன்ஸ்டான்ஸ்டாக அப்படி இருந்ததுன்னா அதில் வந்து சைக்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மல்டிபிள் இன்ஸ்டான்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அதுலேயும் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஃப்டி அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது கூடவே சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் தான் வந்து நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் ஃபார் கிராஃப் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்றது என்னன்னா எனி ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வித் ஏ சிங்கிள் காப்பி ஆஃப் ரிசோர்ஸஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு வெயிட் ஃபார் கிராஃப். அதாவது ஒரு சிஸ்டமில் நடக்கிற எல்லா ப்ராசஸோடைய ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் என்ன இருக்குன்னா எந்தெந்த ப்ராசஸர் என்னென்ன ரிசோர்ஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு, எந்த ரிசோர்ஸ் வந்து எந்த ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து 3 ப்ராசஸ் இருக்குது, 3 ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராசஸ் வந்து எந்த ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்றத வந்து ஒரு கிராஃப் மாதிரி வந்து வரைஞ்சிருப்பாங்க. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் ஃபார் கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபை விட வெயிட் ஃபார் கிராஃப் வந்து ஸ்மாலர், அதாவது பார்க்கறதுக்கு ஸ்மாலராக தான் இருக்கும். இந்த வெயிட் ஃபார் கிராஃப்ல என்ன இருக்குன்னா ப்ராசஸோடைய நேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ப்ராசஸோடைய ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுது, ஸோ அந்த ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். எந்தெந்த ப்ராசஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா P1 வந்து P2க்காக வெயிட் பண்ணுது, P2 வந்து P3 உடைய ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுது, அகைன் P3 வந்து P1 உடைய ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து வெயிட் ஃபார் கிராஃபில் சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே டெட்லாக் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு, டெட்லாக் வந்து இருக்குது அப்படின்றத சிஸ்டம் வந்து என்ன ஓஎஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ஓஎஸ் டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபை யூஸ் பண்ணுது. அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப்லேருந்து நம்ம வந்து வெயிட் கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். த வெயிட் கிராஃப் கண்டைன்ஸ் ஒன்லி ப்ராசஸ். ஸோ எந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்றத வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் தேன் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஸோ தர் இஸ் எ டெட்லாக் இன் எ சிஸ்டம். இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் டெட்லாக் வந்து இருக்குது எப்போ அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தர் இஸ் எ லூப் இன் வெயிட் ஃபார் எ கிராஃப். வெயிட் ஃபார் கிராஃப் வந்து நம்ம இதிலிருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த கிராஃபில் லூப்புன்னு ஒன்று அக்கர் ஆயிருந்தால் தான் டெட்லாக் இருக்குன்னு அர்த்தம். லூப்பே இல்லை, சைக்கிளே வந்து இல்லை அப்படின்னா அங்கே வந்து டெட்லாக் வந்து கிடையாது. ஓகே, ஸோ லூப் இருந்தது அப்படின்னா தான் அது வந்து டெட்லாக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வந்து ஒரு ரிசோர்ஸ் கிராஃப் வெயிட் ஃபார் கிராஃப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கும், ஒரு டெட்லாக்கை நான் ஒரு சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணுது, ஓஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும், டிடெக்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய இஷ்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெயிட் ஃபார் கிராஃப். ஸோ ஒரு வெயிட் ஃபார் கிராஃபை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் கிராஃப்ல இருந்து நம்ம வெயிட் ஃபார் கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வெயிட் ஃபார் கிராஃபோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதில் லூப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸாக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு அடிஷ்னல் ஒர்க் தானே இல்லையா? ஸோ அப்போ அதனால டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து என்ன ஆகும்னா டிகிரேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா சர்ச்சிங் பண்ணுறது. வெயிட் ஃபார் கிராஃபை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த வெயிட் ஃபார் கிராஃபில் கண்டினியூஸாக வந்து சர்ச்சிங் பண்ணிகிட்டே இருக்கும். எதை சர்ச்சிங் பண்ணுது அப்படின்னா சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது மெயின்டெனன்ஸும் பண்ணணும் வெயிட் ஃபார் கிராஃபை, அதே மாதிரி அந்த வெயிட் ஃபார் கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையான்றதை கண்டினியூஸாக சர்ச் பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது, ஓவர் ஹெட் ஆஃப் ரன்னிங் டிடெக்ஷன் அல்காரிதம்.
அதே மாதிரி டிடெக்ஷன் அல்காரிதமும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து இந்த இது கூட வந்து சேர்த்தே வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். அப்போ கோடிங்குடைய லென்த்தே வந்து என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது அது கூட அடிஷ்னலாக நம்ம டிடெக்ஷன் அல்காரிதமையும் சேர்த்து ரன் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமுடைய எஃபிஷியன்சி வந்து பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெட்லாக் டிடெக்ஷன். இப்போ ஒன்ஸ் வந்து டெட்லாக் அக்கர் ஆயிடுச்சு, இப்போ அதை நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது? ஸோ அதை தான் வந்து டெட்லாக் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ரெக்கவர் த சிஸ்டம் ஃப்ரம் டெட்லாக்ல இருந்து சிஸ்டமை நாம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா எய்தர் OS கன்சிடர்ஸ் ரிசோர்சஸ் ஆர் ப்ராசஸஸ். ஸோ எய்தர் வந்து என்ன OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்று ரிசோர்ஸை வந்து ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைனா ப்ராசஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரெண்டை தான் வந்து கன்சிடர் பண்ணணும் OS. ஓகேவா? இதை ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெட்லாக் வந்து ரெக்கவர் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன ரிசோர்ஸஸாக இருந்ததுன்னா அப்போ OS வந்து என்ன ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், ரிசோர்ஸ் மேலே டெட்லாக் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் ரிசோர்ஸஸ் we can preempt the resources or roll back to safe state. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீஎம்ப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரோல் பேக் பண்ணலாம். எப்போ அப்படின்னா சேஃப் ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிசோர்ஸஸை வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ரிசோர்ஸை வந்து ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்ஸை அவங்கள்ட்டேருந்து வாங்கி வேற ஒரு ப்ராசஸ்க்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த ப்ரீஎம்ப்ட் த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நாட் ப்ரிஃபரபிள். ஏன்னா ஒரு ப்ராசஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ரிசோர்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பாதியிலே அந்த ரிசோர்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால திஸ் ஒன் இஸ் நாட் ப்ரிஃபரபிள். பட் ரோல் பேக் பண்ணுறது அப்படின்றது வந்து ஓகே. ஸோ அடுத்தது இப்போ ஒரு வேளை ப்ராசஸாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், OS வந்து என்ன பண்ணணும்னா ப்ராசஸை கில் பண்ணும், ஒரு ப்ராசஸை கில் பண்ணும், அப்படி இல்லைனா எல்லா ப்ராசஸையும் கில் பண்ணும். ஸோ ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் வந்து ப்ராசஸ் மேலே வந்து எடுக்கும். ஸோ கில்லிய ப்ராசஸ் அப்படின்றது என்னது, எந்த ப்ராசஸை ரொம்ப கம்மியான டைம் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோ அந்த ப்ராசஸை வந்து கில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தட் அந்த ரிசோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா மற்ற ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ OS kills a process which has done லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அன்டில் நவ். ஸோ லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ப்ராசஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கில் பண்ணிடலாம். ஓகே, அதனால ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் நடக்காது. ஸோ எஃபிஷியன்சியும் வந்து அந்த அளவுக்கு வந்து டிகிரேட் ஆகாது. இப்போ எல்லா ப்ராசஸையும் கில் பண்ணுறது இன்னொரு ஆக்ஷன். ஸோ ஆனால் திஸ் இஸ் நாட் சஜஸ்டபிள் அப்ரோச். இது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா எல்லா ப்ராசஸையும் நமக்கு வந்து கில் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நிறைய டைம் கன்சியூமிங், அதனால சிஸ்டமும் வந்து என்ன ஆகுதுன்னா இன்எஃபிஷியன்சி ஆகுது. இட் இஸ் நாட் சஜஸ்டபிள் அப்ரோச் பட் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இஃப் த ப்ராப்ளம் பிகம்ஸ் வெரி சீரியஸ். ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வெரி சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த செகண்ட் ஆக்ஷனை வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை ப்ராப்ளம் வந்து மேனேஜபிள் அப்படின்னும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கவரிக்கான இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கான ஒரு அவுட்லைன் டயக்ராம் தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி அப்படின்னும்போது ரெண்டு டைப் ஆஃப் ரெக்கவரி நம்ம பண்ணலாம். ரிசோர்ஸஸ் மேலே ரெக்கவரி பண்ணலாம், இல்லை ப்ராசஸஸ் மேலே ரெக்கவரி பண்ணலாம். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னும்போது நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னா ஒன்று ரிசோர்ஸஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணலாம், இல்லைனா ரிசோர்ஸஸை ரோல் பேக் பண்ணலாம். இதுவே ப்ராசஸாக இருந்தது அப்படின்னா ஒரு ப்ராசஸை கில் பண்ணலாம், ஆனால் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம வந்து கில் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லா ப்ராசஸையும் கில் பண்ணலாம் இஃப் த ப்ராப்ளம் பிகம்ஸ் வெரி சீரியஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டெட்லாக் டிடெக்ஷன் அண்டு டெட்லாக் ரெக்கவரி. ஓகே.